வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். நேற்றைய கமாடிட்டி மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க சார். நேற்று முக்கியமா காப்பர் தான் வந்து கிட்டத்தட்ட 12 ரூபாய் இறங்கி 10 ரூபாய் பக்கம் இறங்குச்சு மார்க்கெட். லோ அதாவது 413.95 நேற்று முன்தினம் முடிவடைந்தது. நேற்று 402 ரூபாய் 70 காசுக்கு முடிவடைஞ்சிருக்கு. 400 ரூபாய் 330 காசு வரைக்கும் போயிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் எடுத்து பார்த்தோம்னா 40 ரூபாய் பக்கம் இறங்கிருக்கு காப்பரோட விலை மட்டும். மற்ற கமாடிட்டிஸ் பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இல்லை. பட் லெட் ஜிங்க் அலுமினியம் லிட்டில் பிட் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும். அதாவது ₹1 இறக்கும் பெரிய விஷயம். பட் காப்பர் தான் மேஜர் இம்பாக்ட். அது இந்தியாவில் மட்டும் இல்லை, லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சும் அதே ட்ரபிள் தான். அங்கேயும் வந்து மார்க்கெட் இறங்கி இருக்கு. ரீசன் என்ன, சைனாவோட எக்கானமிஸ்டோட பொருளாதாரம் கொஞ்சம் பலகீனமா இருக்கு அப்படிங்கிறது தான். தங்கமும் வெள்ளியும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நேற்று யூஎஸ் மார்க்கெட்ல ஏறின அளவுக்கு இங்க ஏறல. அதாவது யூஎஸ் மார்க்கெட்ல நேற்று $1349 முடிவடைஞ்சிருக்கு. அதே இங்க எடுத்து பார்த்தோம்னா பெரிய மாறுதல் இல்ல, வெறும் $110 10 கிராமுக்கு மட்டும் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. டாலருக்கு நிகரான ₹5 கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால பெட்டர் கோல்டு. தொடர்ந்து பேசலாம் சார். கரூர்ல இருந்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஜோதி. ஹலோ, சொல்லுங்க ஜோதி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஜோதி, உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. கேக்குறேங்க சார். சார் குட் மார்னிங் சார். மார்னிங், சொல்லுங்க. ஓகேங்க சார். கோல்டுமே காப்பரும் இன்னைக்கு ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். இல்ல, முதல் கேள்வி என்னங்க? கோல்டன் காப்பர். கோல்டும் காப்பரும் இன்னைக்கு வந்து பாயிண்ட்ஸ் ரேட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். கோல்டு நேற்று 3247 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 3291க்கு மேல ஏற ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 3400, இரண்டாவது டார்கெட் வேண்டாம். இதே டவுன் சைட்ல எடுத்தோம்னா 3105 கீழே போச்சுன்னா ஷார்ட் போயிட்டு முதல் டார்கெட் 3025 இல்ல 3030 வெளியாகலாம். காப்பரை பொறுத்த வரையில நேற்று $402.70 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு $408.80 மேல போனா மட்டும்தான் பை. அது வரைக்கும் மார்க்கெட் பை மோட் கிடையாது. அப்படி போனாலும் அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஸோ பை மோஸ்ட்லி எடுக்க வேண்டாம். இன்கேஸ் $401.50 கீழே போச்சுன்னா இன்ட்ராடேல செல்லிங் போயிட்டு வெறும் ₹1, ஏன்னா நேற்று லோ $430 அப்படிங்கறதுனால அந்த கேப்ல ₹1 எடுத்துட்டு வெளியாகிறது நல்லது. நன்றி சார். கடந்த மாதம் நிகழ்ச்சியில் நீங்க சொன்னீங்க வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு குறைவாகவே இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ப. சிதம்பரம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து நன்றாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பொருளாதார வளர்ச்சி நன்றா இருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்க ருப்பியிலே பாத்துறோம். அதாவது ₹60.88 மார்க்கெட் ருப்பி வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதற்கு அவங்க சொன்ன காரணம் என்ன, கேட் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நடப்பு கணக்கு பற்றாக்குறை கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கு. கடந்த 4 வருடம் இல்லாத அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு இந்த வருடம், கடந்த 3 மாதங்கள்ல. காரணம் என்னன்னு எடுத்தோம்னா தங்கம் வெள்ளி இறக்குமதியை, முக்கியமாக தங்கத்தின் இறக்குமதி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது 10% இம்போர்ட் டியூட்டி போட்டதுனால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன். மற்றபடி எக்கானமி ரெக்கவரி வந்து நம்ம ஃபண்ட் ஃப்ளோட்ல அந்த அளவு பார்க்க முடியல. பண நடமாட்டம் பெரிய அளவுல இல்லை. ஸோ எக்கானமி ரெக்கவரி இந்த கேட்னால எக்கானமி ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்கானமி ரெக்கவரி அப்படிங்கிறது இன்னும் வந்து பொதுமக்கள் இடையில பண நடமாட்டம் குறைஞ்சிருக்கு. நிறைய முக்கியமான சில இண்டஸ்ட்ரீஸ், எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வீக்கா தான் இருக்கு. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காலாம் போகல. பட் ஸ்டில் இதுல ஒரு வேடிக்கை என்ன, ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா போயிட்டு இண்டெக்ஸை பிரேக் பண்ணி போயிருக்கு ஸ்டாக் மார்க்கெட். ரீசன் தான். ஸோ அது மாதிரி கன்ஃபியூஸ்ட். பட் நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு என்ன வெளியானாலும் நம்ம அந்த காலகட்டத்துக்கு மட்டும் தான் நம்ம நம்ப முடியுமே தவிர அதை வச்சு நம்ம இந்த வருடம் முழுக்க நல்லா இருக்கும்ன்றதை எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ஜாக்கப். வணக்கம். சொல்லுங்க ஜாக்கப், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், நம்ம க்ரூட் ஆயில் வந்து இப்போ திரும்ப இறங்கிக்கிட்டு வருது சார். ஆனா இன்னும் அந்த உக்ரைன் வார் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் க்ரூட் ஆயில் இறங்கிட்டு தான் வருது. அது இன்னைக்கு கொஞ்சம் லெவல் சொல்ல முடியுமா சார்? அதுபோல நேரத்துல நீங்க நேச்சுரல் கேஸுக்கு சொன்னீங்க, நார்த்ல வந்து கொஞ்சம் சில் கிளைமேட் இன்னும் இருக்குது, அதனால நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் மேல போற வாய்ப்பு இருக்குன்னு. பட் திரும்பியும் மேல போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டான் நேற்று. நேச்சுரல் கேஸ் எப்படி சார் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இந்த லெவல்குள்ளேயே இருக்குமா இல்லாட்டி பிரேக் அவுட் ஆகுமா சார்?
ரைட். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையால கச்சா எண்ணெய் சிறிதளவு ஏறுன்ற எதிர்பார்ப்புல இருந்துட்டு இருக்கும். சடனா நேற்று ஒரு செய்தி வெளியே இருக்கு. EIA என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது எனர்ஜி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கச்சா எண்ணெய் தேவைப்பாடு அடுத்த இந்த உக்ரைன் பிரச்சனையினால கச்சா எண்ணெய் தேவைப்பாடு ப்ரொடக்ஷன் அடி வாங்கும் நம்ம நினைச்ச இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கச்சா எண்ணெய் தேவைப்பாடே கொஞ்சம் குறையலாம். ஏன்னா உலக பொருளாதாரம் பலகீனமா இருக்கிறதுனால தேவைப்பாடு குறைஞ்சதுன்னா விலை குறையுங்கிற எதிர்பார்ப்புல விலை குறைஞ்சிட்டு இருக்கு. இயற்கை எரிவாயு பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேல நேற்று ஏறும்போது நீங்க லாபம் எடுத்துட்டு வந்திருக்கணும். இல்லைனாலும் பரவாயில்ல. மார்க்கெட் இப்போதைக்கு சைட்வே மார்க்கெட், அதாவது இந்த ரேஞ்ச்குள்ள தான் 180க்கும் 190க்குள்ள தான் மார்க்கெட் இப்போ அடுத்த ஒரு நாட்கள் இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன். முக்கியமாக நாளைக்கு இயற்கை எரிவாயுவோட டேட்டா வெளியாக இருக்கு, இன்வென்டரி டேட்டா வெளியாக இருக்கு. அந்த சமயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. நன்றி. பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கணேசன். மேடம் வணக்கங்க. நான் சென்னையில பேசுறேன் மேடம். நான் ஒரு சிறு ஸ்மால் இன்வெஸ்டர் மேடம். இப்போ 3 வருஷம் டைம் ஃப்ரேமுக்கு கோல்டு, சில்வர் ஆர் பிக்ஸ்ட் டெபாசிட் இந்த மூணுல எது மேடம் நமக்கு சூட்டபிளா இருக்கும்? கோல்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்குங்க. கோல்டு சில்வரும் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். பிக்ஸ்ட் டெபாசிட் எப்பவுமே அது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். 9-10% வருடத்துக்கு. தங்கம் வெளியே அதற்கு மேல கண்டிப்பா கொடுக்கும். தாராளமா அதுல முதலீடு பண்ணலாம். அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பார்த்திபன். ஹலோ, சொல்லுங்க பார்த்திபன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேம் வணக்கம் மேம். சார்ட்ட பேசலாமா? பேசுங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். நிக்கல் பத்தி டீடைல் வேணும் சார் இன்னைக்கு. என்ன டீடைல் வேணும் உங்களுக்கு சார்? நிக்கல் எப்படி பையிங் ட்ரெண்டா இருக்குமா இன்னைக்கு, இல்ல எப்படின்னு தெரியல சார். செல்லிங்க அப்படின்ற டீடைல் வேணும் சார். ஏன்னா அதிகப்படியா இப்போதைக்கு நிக்கல் குடிக்கிட்டே தான் போகுது. இன்னைக்கு எப்படி இருக்குன்றது மட்டும் தெரியும் சார். ரைட். நிக்கல் நேற்று எடுத்து பார்த்தோம். நேற்று முன்தினம் 945 முடிவடைஞ்சது. நேற்று 961 வரைக்கும் ஹை போயிட்டு மறுபடியும் 946 முடிவடைஞ்சிருக்கு. பெரிய வித்தியாசம் இல்லை. நிக்கல் மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம 880 இருந்து நம்ம எதிர்பார்க்கிற விஷயம். ஏன்னா இந்தோனேஷியால நிக்கல் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் நடந்துட்டு இருக்க விஷயம். அதன் அடிப்படையில நிக்கல் படிப்படியா ஏறிட்டு இருக்கு, வேகமாலாம் ஏறல. ஸோ இன்கேஸ் அவங்க பேனர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சடன் ஃபாலோ இருக்கும். அதனால இன்ட்ராடேவா எடுத்து பண்ணுங்க. இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா 944.55 காசுக்கு செல் போகலாம். முதல் டார்கெட் 939 வெளியாகிறது நல்லது. இதே அப்ட்ரெண்ட்னா 955 இல்ல 54-20 காசுக்கு மேல பை போனீங்கன்னா முதல் டார்கெட் 958 வெளியாகலாம். நன்றி சார். கமாடிட்டி இந்தியாவுக்கு அதனுடைய அச்சீவ்மெண்ட் கோல் அடைஞ்சிருக்கா சார்? அதை பத்தி சொல்லுங்க. அது கிட்டத்தட்ட 2000 கரெக்டா சொல்றேன், 2003 நவம்பர் 10 முதல் நாள் வியாபாரம் ஆரம்பிச்சது. MCX ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2008-9 உலக அளவில் நம்பர் 1 வர ஆரம்பிச்சது. அப்படி பார்த்தோம்னா MCX வெப்சைட்லேயே பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, உலக அளவில் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் முதலிடத்திலையும், இரண்டாவதாக இயற்கை எரிவாயுக்கும் க்ரூட் ஆயிலுக்கும் காப்பருக்கும், மூன்றாவதாக இயற்கை எரிவாயுக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த டேட்டா இந்த செய்தி MCX இந்தியா வெப்சைட்ல அவங்க கொடுக்கல. யூஎஸ்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய பெடரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொடுத்துட்டு இருக்க டேட்டா. அது 2013 டேட்டா. தாராளமா எடுத்து பார்க்கலாம். அது மோர்லெஸ் அட்டைன் பண்ணிட்டாங்க. ஆனா மேஜர் கோல் என்ன அப்படின்னா, உலக அளவுல தங்கத்தின் விலை மத்தவங்க நிர்ணயிச்சு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தட் இஸ் அவங்க டிக்டேட்டர், நம்ம லிசனரா இருந்துட்டு இருக்கோம். இது மாறணும் அப்படிங்கிறது தான் MCXோட மெயின் கோல். அதாவது நம்ம டிக்டேட்டர் ஆகணும், நம்ம சொல்ல மற்ற நாடுகள் கேட்கணும் அப்படிங்கிறது தான். பாப்பா எவ்வளவு நல்ல வருது. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஐயூப். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 2 கேள்வி கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா? சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க சார். இப்போ இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா இப்ப என்னதான் மார்க்கெட் எக்கனாமிக்கலி நல்லா இருந்தா கூட அது கமாடிட்டி போன்ற லெட் ஜிங்க் இதெல்லாம் எது கன்சூமர் வாங்கதான் போறாங்க. நான் இந்த ட்ரேட் 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கும்போது 70% பாத்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணது மார்க்கெட் செல்லியே போயிட்டு இருக்கு. பை பண்ண மூமெண்ட் கம்மியா இருக்கு. இது என்ன ரீசனா இருக்கும்? இந்த மார்க்கெட் நான் 1 வருஷம் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பேச கூட இருக்காங்க. அதான் சொல்றாங்க மார்க்கெட் செல்லதான் நேரத்தில் போயிட்டு இருக்கு, பைல மூவ்மெண்ட் கம்மியா இருக்கு. இது எதனால? ரெண்டாவது நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கு பாத்தீங்களா, டார்கெட்
டார்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது ஆட்டோ ஜம்ப் வால்ட்டில் எடுக்கும்போது ஆட்டோ ஜம்ப் ஆகிட்டு அந்த டார்கெட் கிடைக்காம மாறி போயிடுது. அதே நம்ம ஸ்டிக்கர் ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது அது என்னதான் வால்ட்டில் ஆட்டோ ஜம்ப் ஆனா கூட அந்த ஸ்டாப் ஸ்டிக்கர் ஆயிடுது. ஸோ நம்ம லாஸ்ட்டுக்கு வைக்கும்போது ஆட்டோ ஜம்ப் வந்து கிடைச்சி ஸ்டிக்கர் ஆயிடுது. பட் நம்ம டார்கெட் வைக்கும்போது ஆட்டோ ஜம்ப் கிடைக்க மாட்டேங்குது. வாட் இஸ் அது இன்னும் கேமிங் மாதிரி இருக்கா சீட்டிங்கா? கொஞ்சம் ப்ளீஸ் முக்கியத்துவம் சொல்லுங்க. ரொம்ப துல்லியமான கேள்வி, நல்ல விஷயம். இது வந்து நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. அப்படி அறக்குறையா புரிஞ்சவங்களுக்கும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது, என்னன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல் கேள்வி என்ன பதில் அப்படின்னா, நீங்க இந்த ஆரம்பிச்சு ஒரு வருட காலமா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வருட காலம் பெரிய அளவுல எந்த கமாடிட்டியுமே ஏறல, எந்த கமாடிட்டியுமே இறங்கல. அதாவது தங்கம் மட்டும் பெரிய அளவுல ஏறுச்சு, கிட்டத்தட்ட இறங்கி மறுபடியும் படிப்படியா ஏறி அதே வேலைக்கு வந்து நின்றுட்டு இருக்கு தங்கம். இப்போதைக்கு நீங்க கேட்கிற அந்த பேஸ் மெட்டல்ஸ் படிப்படியா இறங்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறீங்க. படிப்படியா இறங்கினாலும் அது கடந்த ஒரு வருட காலமா 380 காப்பர் எடுத்தா 380ல இருந்து 460 480 இருந்துட்டு இருக்காங்க. 100 ரூபாய்க்குள்ள மூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. ரீசன் என்ன? எக்கானமிஸ்டோட உலக பொருளாதாரம் கடந்த ஒரு வருடமாவே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பலகீனம் ஆயிட்டு இருக்கிறதுனால, அடிப்படை உலகங்களுக்கான தேவைப்பாடுகள் குறைஞ்சதுனால விலைகள் படிப்படியாக குறையுது. வேற ஒன்றும் இல்ல. இது மாற்றங்கள் திடீர்னு இருக்கலாம், திடீர்னு ஒரேடா ஏறலாம், இல்ல ஒரேடா இறங்கவும் செய்யலாம். அதனாலதான் என்ன சொல்லுவேன், எப்பவுமே ஃபண்டமெண்டல் நியூஸை பார்த்து ஃபண்டமெண்டல் நியூஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஆனா அதை பார்த்து நீங்க ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்காக தான் நான் அளவுகள்லாம் கொடுத்து கிரேட் வெஞ்சர்ஸ்ல கொடுக்குற அளவுகளை இன்ட்ராடேக்கு எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒன்று. இரண்டாவது எடுத்து பார்த்தோம்னா, ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு அகெயின்ஸ்டா இருந்துச்சுன்னா ட்ரிகர் ஆகுது. அதாவது மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம போட்ட ரேட்டுக்கு வருது. அதே வந்து நமக்கு லாபம் வரா மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கமாடிட்டி கூட. அதாவது என்னன்னா, நீங்க பை போடும்போது இன்னொருத்தர் வந்து பை இருக்கு செல் இருக்கு, நீங்க ஸ்டாப் லாஸ் செல் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் லாஸ் செல் போடும்போது மார்க்கெட் வந்து வேகமா ஸ்டாப் லாஸ் செல் தாண்டும் போது நீங்க போட்ட விலைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது மொத்தமா ஒரு 10 செல்லர் இருக்காங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஸ்டாப் லாஸ் பை போடுறீங்க. சரி, ஷார்ட் போயிருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் பை போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் லாஸ் பை போடும்போது மார்க்கெட் வந்து அந்த நீங்க போட்ட ரேட்டை தாண்டும் போது ட்ரிகர் ஆகாம போச்சு அப்படின்னா, நீங்க ஒரு லாட்டு பை போடுற இடத்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 5 லாட்டோ இல்ல 3 லாட்டோ பை போட்டிருக்கீங்க, ஆனா ஒரே ஒரு செல்லர் மட்டும் தான் அந்த ரேட்ல இருக்காங்க அப்படின்னா 1 ஆயிட்டு மற்ற 2 ஆகாது. இல்லைன்னா 5 பேர் வந்து செல்லர் ரெடியா இருக்கும்போது நீங்க வந்து பை போடுறீங்க, நீங்க ஒரு லாட் பை போடுறீங்க, ஆனா நீங்க போட்ட பை ஸ்டாப் லாஸ் 5வது இல்ல 7வது இல்ல 8வது இருக்கும்போது ப்ரையாரிட்டி வைஸ் பார்க்கும்போது அந்த 5 செல்லருக்கு 5 பை எடுத்துட்டு மிச்சம் 3 பேருக்கு ட்ரிகர் ஆகாது. ஸோ இதுதான் இன்டெப்தா பார்க்க வேண்டிய விஷயம். ஸ்டாப் லாஸ்ல வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் பிக்சர்ல காட்டாது, டாப் 5ல காட்டாது. அது ஏன் காட்டாது அப்படிங்கிறது நான் இன்னொரு அரை மணி நேரம் பேச வேண்டியது. நான் வேற எப்பயா ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு விளக்கம் கொடுக்க, இல்ல டீப்பா வேணும் தாராளமா நான் பர்சனல் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரவி. மேடம், நான் வந்து மதுரையில இருந்து ரவி பேசுறேன் சார். மேடம் சொல்லுங்க ரவி, உங்க சந்தேகங்களை கேளுங்க. காப்பர் வந்து இன்னும் இறங்குமா இல்ல இதுல இருந்து ஏறுமா மேடம்? கொஞ்சம் கேட்டுக்கிறேன், டிவில பாத்துக்கிறேன் மேடம். காப்பர் விலை வந்து கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு, இறங்க ஆரம்பிச்சிருக்கு, டவுன் ட்ரெண்டா இருக்கும். நேற்றும் இதே நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன். அதாவது நான் நேற்று 400.30 நேற்று லோ வந்திருக்கு. அந்த 400.30 கீழே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதுன்னா இன்றைக்கு மீண்டும் ஒரு 2-3 ரூபாய் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே இன்ட்ராடேல இன்னும் பொசிஷனா எடுத்து பார்க்கணும்னா லெவல்ஸ் வச்சு பார்க்கணும். 401 ரூபாய் 50 காசு கீழே செல்லிங் போனீங்க அப்படின்னா 498ல வெளியாகிறது நல்லது. பை சைட் மோஸ்ட்லி இன்னைக்கு போனாலும் பெரிய அளவில் லாபம் கொடுக்காது. 1 ரூபா 2 ரூபா கொடுத்தால் பெரிய விஷயம். சோ நான் அப்படி போனா 409க்கு மேல பை பண்ணி 411ல வெளியாக வேண்டியதான். நன்றி. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசலாம் சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது சார், இப்ப கவர்மெண்ட் வந்து இப்ப எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது பைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இப்ப அந்த கோல்டு வந்து அந்த இது வந்து இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா சார்? அவர் அறிவிக்க முடியுங்களா? 2% 3%? ஏதாவது நீங்க கேள்வியாக எடுத்துட்டீங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்போ குறைப்பாங்க அப்படின்னுட்டு. குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதாவது எலெக்ஷன் முன்னாடி ஒரு 2 அல்லது 4 அதிகபட்சம் 4%, குறைந்த 2% குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்டாலின். வணக்கம் சார். வணக்கம் மேம். சாரிட்டு கொஞ்சம் பேசுங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க ஸ்டாலின். சார், இப்போ இந்த நிறைய நிறுவனம் இருக்கு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொசிஷன்ஸ் வந்து நாங்க ஜாஸ்தி கொடுக்குறோம், மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நானும் ஒன் ஆஃப் த ட்ரேடர்ஸ். இப்போ அந்த மாதிரி பொசிஷன்ஸ் அவங்க கொடுக்கும்போது மினிமம் அமௌண்ட் இருக்கு, ஆனா வந்து நிறைய லாட் நம்ம எடுக்க முடியும் போது அது எடுக்கிறது தவறா இல்ல ஓகேவா? நம்மளோட கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்கா இவ்வளவுதான் நம்ம வந்து லிமிட் கொடுக்கணும், மார்ஜின் லிமிட் இவ்வளவுதான் கொடுக்கணும்ன்றது, அதை பத்தி முழுக்க முழுக்க அது தவறான செயல். அதாவது 1 லட்ச ரூபா கொடுங்க 10 லட்ச ரூபாய்க்கு லிமிட் கொடுக்குறோம், 10,000 கொடுங்க 1 லட்ச ரூபாய்க்கு லிமிட் கொடுக்குறோம். சில இடத்துல வந்து ஏதாவது என்ஏ ப்ரோக்ராம் செமினார்ஸ்ல கேட்பாங்க, சார் 10,000 கொடுக்குறேன், நீங்க 10 லாட் கோல்டு மெகா கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. 10 லாட் கோல்டு மெகா கொடுத்தா 8வது பாயிண்ட் 4-5 பாயிண்ட் தானே புரோக்கரேஜ் எல்லாம் போக ஸ்கொயர் ஆஃப் தான் பண்ணணும். அதே மாதிரி 1 லட்ச ரூபா கொடுத்தா 20 லாட் காப்பர் கொடுப்பீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க தவறான செயல். இது வந்து நிறுவனங்கள் கமிஷனுக்காக மட்டும் பண்ற விஷயம் தானே தவிர, ஏற்கனவே வந்து 5% தான் இங்க எம்சிஎக்ஸ் முதலீடு பண்ண சொல்றாங்க. 100 ரூபா பொருளை வெறும் 5000 ரூபா கொடுத்து வாங்க சொல்றாங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா 1000 ரூபா பொருள் 100 ரூபா பொருள் 5 ரூபா கொடுத்து வாங்க சொல்றது எம்சிஎக்ஸ். மினிமம் 5 ரூபா கொடுத்தா உள்ள வரலாங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கம்பெனிஸ் வந்து தப்பான முறையில் எஜுகேட் பண்ணி 500 ரூபா பொருளோ இல்ல 1000 ரூபா பொருளோ எனக்கு 5 ரூபாய்க்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. 100 ரூபா பொருள் 5% இறங்க குறையறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே 500 ரூபா பொருள் வந்து 1 ரூபா குறைஞ்சாலே 5 ரூபா குறைஞ்ச மாதிரி கணக்கு. ஸோ போட்ட முதலீடு காணாம போகுது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு பண்றீங்களோ, நான் என்ன சொல்லுவேன், பொதுவா 5% குறைந்தபட்ச முதலீடு, ஆனால் சாதாரணமாக 20-25% வச்சு ட்ரேட் பண்ணுங்க, அதுதான் சரியான முறை அப்படின்னு. ஈஸியா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும், ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்லாம் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களால நீங்களும் சம்பாதிக்க போறல, நிறுவனமும் சம்பாதிக்க போறல. நிறுவனம் என்ன புரோக்கரேஜ்ன்ற முறையில ஒரு நீங்க 10-20 நாள் 10 நாள் 12 வியாபாரத்தோட கமிஷன் ஒரே நாள் சம்பாதிச்சுட்டு கடைசியில் உங்க பணம் காணாம போகும். அதனால எக்ஸ்போஷர் எனக்கு லிமிட் நிறைய கொடுங்க அப்படின்லாம் வாங்கி பண்ணாதீங்க. இதற்கு ஆல்ரெடி எஃப்எம்சில ரூல்ஸ் இருக்கு. லிமிட் வந்து கேரி ஃபார்வர்ட், ஏதாவது லிமிட் அதிகமா கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இன்னும் சரியான முறையில செபியும் எஃப்எம்சியும் ஒன்னு சேரும் போது லிமிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல லிமிட் கொடுத்தால் பெனால்ட்டியை எடுத்துட்டு வர போறாங்க. இன்னும் அடுத்த ஒரு 3-4 மாதங்கள் நம்ம அதை பார்ப்போம். நன்றி. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முத்து. வணக்கம் மேடம். சொல்லுங்க முத்து, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார். முத்து சொல்லுங்க. கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் மதுரையிலிருந்து கால் பண்றேன் சார். முத்துப்பாண்டி சார். என்னங்க? ஹலோ சார். முத்து சார் பேசிட்டு இருக்காரு. உங்க கேள்வி என்னன்னு சுருக்கமா கேளுங்க. சார் நான் வந்து லெட்ல வந்து பண்ணிடுறேன் சார். லெட் வந்து ஹைல போகும், லோ போகும் சார். நான் இன்னைக்கு அளவுகள் சொல்லிடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. லெட் நேற்று 124 ரூபாய் 45 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 124 ரூபாய் 35 காசு கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் போங்க. முதல் டார்கெட் 123 ரூபாய் 20 காசாக இருந்தாலும் 123 ரூபாய் 80 காசுல வெளியாகிறது நல்லது, பாதிலே வெளியாகலாம். அதே 126, 30, 25 காசுக்கு மேல போனா மட்டும் தான் பை. அப்படி போனாலும் வெறும் 40 காசு லாபத்துல வெளியேடுங்க. நன்றி. தேங்க்யூ சார். நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து பல விதமான சந்தேகங்கள் வந்து நீங்க நேரில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டிக்கு ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டிக்கு ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.